எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டுக்கு ரோட்டு வேலைக்கு வந்திருக்கிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரணம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அருமையான, அழகான சைட்டுக்கு வந்து ரோடு வேலை செய்ய வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சைட்டோடைய என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதிலிருந்து நம்ம வேலை செய்ய போகிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. என்னடா இந்த இடத்துலலாம் ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13,000லிருந்து 14,000த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லாரியில் தண்ணியை வர வச்சு 2 பசங்களை நாங்கள் விட்டு தண்ணியை வந்து சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக விட்டு ரோலரை வச்சு பெட் அமைக்கிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கலவை வண்டி சீக்கிரமாகவே வந்துருச்சு. இந்த லாரியிலிருந்து தான் தண்ணி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பரான ஒரு லாரி, பெரிய லாரிங்க. இந்த லாரியிலிருந்து ஏகப்பட்ட தண்ணி வந்துச்சு. இந்த தண்ணி எல்லாமே சைட்டுக்குள்ளே முழுக்க முடிச்சிட்டோம். அதுலேயும் ஒரு சில இடத்துல நாங்கள் பாருங்கள் பேரலெல்லாம் ஒரு இடத்துல வரிசையாக வச்சுருந்தோம். அந்த சைட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரோடு வேலை செஞ்சோம்ல, அந்த சைட்டில் எப்படி பேரில் அடுக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோமோ அதே மெத்தட் தாங்க இங்கே. ஆனால் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தார் அடித்து வச்சுருந்தோம் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஆனால் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தார் அடித்து இன்றைக்கே ரோடு போட போகிறோம். இது ஒரு பெரிய சைட்டுங்க பாருங்கள். பழைய சைட்டு பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயுமே இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்து வீடு வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி சரியான ஒரு வெயிலுமேங்க. இந்த வெயிலில் இன்றைக்கி எப்பட்றா வேலை செய்ய போகிறோம், எப்பட்றா வேலையை முடிக்க போகிறோன்னு எனக்கு தலைவலிங்க. என்னடா நீ மட்டும்தான் வேலை செய்ய போகிறியா, உனக்கு தலைவலின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருந்தாலுமே இந்த வெயிலில் வேலை செய்யும் பொழுது தலை பயங்கரமாக வலிக்குங்க. இன்றைக்கி என்னுடைய வேலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு செஞ்ச மாதிரி ரேக்கு தான் போட போகிறேன். எங்களுடைய மாமா பாருங்கள் முன்னாடி 2 ரேக்கை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. நானும் அவருடைய பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிச்செல்லாம் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் பேரலில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், வரிசையாக தண்ணி பேரல் எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல தூரமாக பாருங்கள் ஒரு பேரல், தார் பேரல் கிடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தார் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஒருத்தர் தார் சூப்பராக அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. அந்த ஒரு சின்ன டின்னை வச்சு எப்படி தார் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அருமையாக இந்த சைட் ஃபுல்லாமே அந்த டின்னை வச்சு தான் தார் அடிக்க போகிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் தார் பேரல், இதுதான் ஆர்எஸ். இந்த ஆர்எஸ் பேரில் வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது 3/4 பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாரை பிடிச்சி 1/4 பக்கெட்டுக்கு தண்ணி கலப்பாங்க. இங்கே பாருங்கள் கலக்கி வச்சுருக்குறாங்க. இதை ஊற்றி தான் பார்த்தீங்கன்னா தார் அடிக்க போகிறாங்க. சூப்பராக தார் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கலக்கி வச்சுருக்கிற பக்கெட் பாருங்கள், சூப்பராக காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தார் அடிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா. ஒரு சில இடத்துல கேப்பாக இருக்கும். அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்கள் அடிச்சுட்டு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லோடும் சீக்கிரமாக வந்ததுனால நம்மளுடைய ஏழுமலை டோரை தட்டி சீக்கிரமாக லோடு இறக்க வேலையை ஆரம்பிச்சிட்டான். நானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் அடித்ததை பாருங்கள் காமிச்சிட்டுக்கிறேன். சரி ரோலர் ஏன்டா வெளியே நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தார் ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா. இந்த தார் அடித்தது பார்த்திங்கன்னா அந்த வீலில் பார்த்திங்கன்னா ஒட்டுச்சுன்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கும். ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டும்போது தார் கலவையில் ரோடை ஓட்டும் பொழுது, ரோலரை ஓட்டும் பொழுது பார்த்திங்கன்னா ரோலரில் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி தார் கலவை மேலே தார் கலவையும் சேர்த்து இழுத்துரும். அப்படி தண்ணியே பட்டாலும் அது பார்த்திங்கன்னா இழுத்துரும். அப்போ இழுக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழியாக சொத்தையாக இருக்கும். அதனால தான் அது பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கும் பாருங்கள் கலவை சரியான ஒரு ஹீட்டில் கலவை சூடாக சுற்றிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீ பெண்டை போட்டோம். இன்றைக்கும் நான் ரேக்கு போடுறேன்னு அவங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். ஏழுமலையும் பார்த்திங்கன்னா டோரை தட்டிகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி எவ்வளோ லோடு தம்பி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 லோடு தான் வருது. 5 லோட்டில் கண்டிப்பாக வேலை முடிஞ்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி திக்னஸ் வைக்கிறீங்க, இந்த ரோடு எவ்வளோ அளவு நீங்கள் திக்னஸ் வைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோலர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னடா ரோலர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோலருக்குள்ள பேட்ரி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்டில் ஃபுல்லாக அவங்க தார் அடித்ததை காமிச்சிட்டேன். நம்ம ஏழுமலை பாருங்கள் எப்படா ரோலர் ரெடி ஆகும், எப்படா டோரை தட்டலான்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டோரை தட்டுறதுக்கு பாருங்கள் அவன் எதில் அடிக்கிறான்னு பாருங்கள். அந்த இடத்துல பெரிய ரிவர் ஒன்று வச்சுக்கிறான் பாருங்கள். இந்த ரிவரில் தான் அவன் பட்டுன்னு அடிப்பான். அந்த டோரும் வந்துடும். சரி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது தாங்க அந்த கம்பி. இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா 50 mm 70 mm 30 mmன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிரித்து வச்சுக்குவாங்க. பிரித்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரோட்டில் குத்துவாங்க. அதை குத்தும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ கலவை இருக்குது அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு. அந்த கணிப்பு படி தான் லோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரோடு வேலையும் செய்வாங்க. இந்த இடத்துல ஒட்டிருச்சு, சரி எப்படி இது உள்ளே போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இந்த டீசல் பாக்கெட்டில் அதை நினச்சிக்குவாங்க. நினச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலவையும் உதிரிடும். உதிர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா
அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா குத்தி செக் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்படி தான் ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ஃபேவரில் 2 பேர் நின்றுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சைட்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா சைட்டில் இருந்து சைட் சூப்பர்வைசர் அல்லது மேஸ்திரி 2 பேர் இருப்பாங்க. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா சைட்டோடைய ஓனரே பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தார் அடிக்கிற சிங்கங்கள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரோடை பார்த்திங்கன்னா கவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. சொட்டைத்தார் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வருவாங்க. என்னடா சொட்டை அப்படின்னு சொல்கிறேன், சொட்டைன்னா சின்ன சின்ன கேப்புன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரோலர் வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோலர் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன குழிகள் இருந்துச்சு. அந்த குழிகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சவுல் 3 சவுல்னு சொல்லி பசங்களை வர சொல்லி போட்டோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கை காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் சொத்தையாக இருந்துச்சுன்னு சொல்லி கலவையெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல வரையாக தெரியுது. அது நீட்டாக போட்டுருவோம். நீட்டாக போட்டதுக்கப்புறம் ரோலர் அடித்ததுக்கப்புறம் சூப்பராக அமர்ந்துக்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன குட்டாக வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா பேவர் முன்னாடி போயிடும். முன்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி எவ்வளோ சின்ன சின்ன குழியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி போட முடியும்? அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டுக்கு வச்சுருக்கிறோம். ஒரு ஆளை விட்டு ரோலர் ஓட்டினதுக்கப்புறம் பின்னாடி அந்த குட்டிலேருந்து வலிச்சு போட்டு வந்துடுவாங்க. கலவையும் பார்த்திங்கன்னா இறக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை லோடு முடிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா 2வது லோடு முடிஞ்சிருக்கு. அதுலேயும் பாருங்கள் கட்டியாக வந்திருக்கு. கட்டியாக வந்திருக்குதுன்னா அங்கே பிளான்டில் நல்லா கலவை கலங்கியிருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா கட்டியாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா லாரியிலிருந்தும் கலவை கொட்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு முழுசாக ஒரு சைடு போயிட்டு பெரிய ரோட்டில் 2வது சைடு வந்துட்டோம். அதாவது ஒரு ரோடு செய்கிறாங்கன்னா அந்த ரோடு 8 மீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர் 4 மீட்டர் தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா 8 மீட்டர் இருந்துச்சுன்னா சரி பங்காக பிரிச்சுக்குவோம். சரி பங்காக பிரிக்கிறதுனா 4 மீட்டர் 4 மீட்டர்னு பிரிச்சுக்குவோம். அப்படி 4 மீட்டராக பிரித்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் போயிட்டோம். இப்போ மறுபக்கம் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் வியூவை காட்டுறேன். இப்போ ரோடு ஃபுல்லாமே கவர் ஆயிடுச்சு. இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் தெரியும். அந்த ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் சூப்பராக மட்டம் பண்ணிடுவோம். அதுக்கு தான் அந்த பையன் சவுளை வச்சு சுரண்டி எடுத்து வீசிகிட்டு இருந்தான். வீசிட்டு அவனும் கிளம்பிட்டான். நான் பார்த்திங்கன்னா என்னுடைய வேலையை பின்னாடி செஞ்சுட்டு வரணும். அந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா அவன் சுரண்டதுக்கப்புறம் இருக்கிற கலவையை பார்த்திங்கன்னா நான் ரேக் அடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டும் எப்படி வரணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ எத்தனை லோடு முடிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 3வது லோடு முடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோலர் எப்படி ஓட்டுனதுக்கப்புறம் அதோடைய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் ஜாயிண்ட் தெரியுதான்னு. அதுதாங்க எங்களுடைய வேலையை. நானே என்ன பெருமையாக சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா வேலைக்காரன் தாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள் ஜாயிண்டே தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு எங்களுடைய பசங்களுக்கும் எனக்கும் தான் கிரெடிட்டு. அதை நானே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் பாருங்கள். சரி, லோடு வரதுக்கு டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா லோடு வந்துச்சு. லோடு வந்ததுக்கப்புறம் அந்த நெட் ரோடு பார்த்திங்கன்னா அந்த பெரிய 8 மீட்டர் ரோடு பார்த்திங்கன்னா முடிச்சுட்டுன்னே சொல்லலாம். ரோலரும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு எண்டுக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ பெண்டு, அதாவது கூட்டல் குறி மாதிரி இருக்கிற ஒரு பெண்டுக்கு வந்துட்டோம். இந்த சின்ன கட்ரோடு முடிச்சுட்டு அப்படியே ஒரு நெட்டை பிடிச்சோம்னா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கட்ரோடையும் முடிச்சுட்டு இப்போது அந்த சின்ன நெட்டரோட பிடிச்சிட்டோம். அதுதான் பாருங்கள் பார்டர், அதாவது இந்த சைட்டோடைய என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம பசங்களும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ரோலர் ரிப்பேர் ஆகி என்னாச்சுன்னு பார்த்துட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் ஓட்டாமல் இருக்குது. ரோலர்காரர் சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு வந்து ஓட்டிடுவார். அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பேவர் டிரைவர் நல்லா போயிட்டாங்க. அவங்க ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அங்கே பாருங்கள் கலவை, இவ்வளோ கலவை இருக்குது. இந்த சின்ன பிட்டில் நாங்கள் அந்த கலவையை முடிக்கணும். அது முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா கலவை நிறையா மிச்சமாயிருச்சு. மிச்சமானதுக்கப்புறம் அந்த கலவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரோடோடைய மொத்த ஃபினிஷிங்குமே முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் பழைய ரோட்டுக்கும் புது ரோட்டுக்கும் சூப்பராக நாங்கள் ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வண்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா தூக்கியெல்லாம் அடிக்காதுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு லெவல் பண்ணிட்டோம். எங்கள் சக்தி போல் நாங்கள் அடிச்சிட்டோம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா திட்டு அடிப்பாங்க, அவங்களுக்கு செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறைகளாகவே இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு வெட்டு விழுந்த மாதிரியோ சின்ன சின்ன காயங்களோ இருக்கும். அது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரோலர் கடைசியாக ஒரு டாப் அடித்தா சரியாயிரும். உங்களுக்கு பாருங்கள், நான் இந்த சைட்டில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வியூவும் காமிச்சிட்ருக்கிறேன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மேஸ்திரி ஒரு வேலையை சொன்னார். என்ன வேலைன்னா, வேலை முடிஞ்சிலடா சீக்கிரமாக போய் சவுளியும் ரேக்கியும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக வண்டியில் போடுங்க, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டார் மேஸ்திரி. நாங்களும் பார்த்திங்கன்னா நெருப்பை போட்டு பயங்கரமாக எரிச்சிட்டு இருந்தோம். சரி, வேலை முடிஞ்சிருச்சுன்னு நானும் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பும் பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாருமே எல்லா பொருளையுமே சுத்தமாக வச்சுட்டோம். சுத்தமாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஸ்திரி 2 பேர்த்த சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களை தான் கூப்பிட்றாரோன்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்த்தோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா தார் பக்கெட்டை தார் கொண்டு வந்துட்டு அந்த டின்னில் தாரை ஊற்றி அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தாரை ஊற்றி விடுறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தார் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக ரப்பர் மாதிரி பிடிச்சிக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. அந்த ட்விஸ்ட் என்னென்னா, நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் மிச்சமான கலவையை வச்சு ஒரு இடத்துல பேட்ச் போட சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா பேட்ச் போட்டு கலவையை லாரிலேயே கொட்டி நாங்களே நிரவிட்டோம். இதுக்கெல்லாம் எந்த மிஷினுமே தேவையில்லை. ஆளுகளே கொட்டி நாங்களே நிரவிக்குவோம். ரோலர் மட்டும் ஓட்டினா சூப்பராக ஃபினிஷிங் வந்துடும். இங்கே பாருங்கள், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் போட சொல்லிட்டாங்க. அந்த பேட்சுக்கு பார்த்திங்கன்னா தார் அடிச்சுட்டு இருக்கிறாரு மேஸ்திரி. தார் அடித்ததுக்கப்புறம் இந்த வேலையும் முடிச்சுட்டா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுவோம். இந்த vlog வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய கஷ்டங்களை நிறையா சொல்லியிருக்கிறேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தான் புளியம்பட்டிக்கு கிளம்பிடுவோம். புளியம்பட்டிக்கு போனால் சீக்கிரமாக வேணுங்கிறத சாப்பிடுவோம். கடையிலலாம் சாப்பிட்டு செலவு காசும் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்திங்கன்னா சனிக்கிழமை நாளுங்கிறதுனால பார்த்திங்கன்னா சம்பளம் இன்றைக்கி நைட்டே கொடுக்கலாம். ஒரு வேளை காலையில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. தார் கலவை பேட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலவை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலை. அந்த கலவையை பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இந்த ஒரு பேட்ச் போட்டால் போதுன்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கலவையை பார்த்திங்கன்னா முடித்து குத்தி கொலை பண்ணி லெவல் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த vlog வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.